ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம செல்ல சூப்பரான பிரம்மாண்டமான அறுதில்லிங்கான ஒரு பேய் படத்தை கொண்டு வந்திருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அப்போ நான் சொல்றது கிளியராக புரியும். மறக்காம புதுசாக அரைச்சு நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோ கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம கிராமத்தில் வந்து ஈரோக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா, அவர் தோட்டத்தில் வந்து மீன் வியாபாரம் பண்ணிக்கிருக்காரு. அது மீன் வியாபாரத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஈரோக்கு சுத்தமாக வியாபாரமே போகல. அதனால நம்ம ஹீரோ வந்து அவங்க ஹீரோட அம்மா வந்து பேய் ஓட்டுறாங்க. அவங்க அந்த பேய் ஓட்டி தான் நம்ம ஹீரோ குடும்பம் வந்து சாப்பிட்டுக்கு இருக்காங்க. ஒரு வேளை இப்படியே போயிருந்தா நம்ம நல்லா இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட வண்டி கேட்டால் ஃப்ரெண்டு வண்டி தர மாட்டேன்ட்டு. அதனால நம்ம ஹீரோ கோவப்பட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த ஊரில் இருந்தோம்னா நமக்கு வேலை காசு எதுவுமே கிடைக்காது, நம்ம அம்மாவும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிராமத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறாரு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ஊருக்கு போகிற டைமில் வந்து அங்கே வந்து பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு காசு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு வராரு. வரும்போது வழியில் ஒரு ஆலமரம் இது இருக்குது கைஸ். அந்த ஆலமரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்பேக் இருக்குது. அந்த பிளாஸ்பேக்கு லாஸ்ட் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த ஆலமரத்தில் ஒரு வண்டி வந்துருக்கு. புல்லட்டில் 2 பேருமே ஃப்ரெண்டு அந்த சொல்லிட்டு காசு எடுக்கலான்னு வீட்டுக்கு வரும்போது நைட் டைம் ஆயிடுது. அந்த நைட்டு டைமில் வரும்போது அந்த நைட்டு டைமில் வந்து அந்த வண்டி சாட்டாமல் அந்த ஒரு இரும்பு மாய்க்கு போட்டால் தான் வண்டியை டாங்கில் போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அதனால ஒரு மரத்தில் ஒரு ஆணி இருக்குது. அந்த ஆணி வந்து நம்ம ஈரோ எடுக்கும்போது பேய் ஏறிடுது ஈரோ மேலே. ஈரோ வந்து அங்கே மயங்கி கீழே விழுந்துறாரு. நம்ம ஹீரோவை வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கால, ஹீரோட ஃப்ரெண்டு, அவரு கூட்டு வந்து வீட்டில் விடுறாரு. வீட்டில் விட்ட பின்னாடி நம்ம ஹீரோ வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரிக்கு தெரியுது. அது இல்லாமல் சோறு வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடறாரு. அது இல்லாமல் அந்த ஊர் ஜனங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ஆடு வியாபாரம் போய்க்கு இருக்குது. அந்த வியாபாரத்தில் வந்து ஆடு ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டில் மட்டும் மட்டனாக இது நடக்குது. ஆடு குழம்பு வச்சுக்கிருக்காங்க. அம்மாவுக்கு சின்ன டவுட் வருது. நம்ம புள்ள இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி டவுட் வருது நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்து. அது இல்லாமல் லாஸ்ட்ல நம்ம ஹீரோக்கு பண்ற விதமே வேற மாதிரி இருக்குது. அது இல்லாம ஒரு வழியா அந்த எலுமிச்சம்பழத்த வந்து ஹீரோட தலாணில வந்து வைக்கிறாங்க. அந்த எலுமிச்சம்பழம் தெரிச்சு வந்து அவங்க அம்மாட்டே மறுபடியும் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோட அம்மா வந்து பயந்து போயிடுறாங்க. அது இல்லாம அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேய் ஓட்டுற இடத்துக்கு போறாங்க. ஒரு வெளியூருக்கு போறாங்க. போயிட்டு ஒரு சாமியார கூட்டு வராங்க. அவங்க மலை மேல ஒரு பேய் ஏறி இருக்கு. இந்த பேய் யாராலும் ஓட்ட முடியாது. இது சாபப்பட்ட வந்து பேயின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு சாமியாரும் கூட்டு வராங்க. கூட்டு வந்த முன்னாடி ஒரு விபூதிலாம் போட்டு கஷ்டப்பட்டு அந்த ஹீரோ மேல இருக்க பேய விரட்டிட்டாங்க. விரட்ட முன்னாடி இந்த படத்தோட கதை முடியுது கைஸ். லாஸ்ட்ல அந்த பேய் ஏறின கதை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்கு அந்த ஹீரோ வந்து ஒரு ஊரு ஜனங்கலாம் வந்து அடிச்சு கொன்றுருப்பாங்க. அவன் வந்து என்ன பண்ணான்னா பசியினால வந்து அந்த ஆடெல்லாம் சாப்பிட்டு இருப்பான். அந்த பேயத்தான் நம்ம ஹீரோ மேல ஏறியிருக்கு. இதுதான் படத்தோட ஃபிளாஷ்பேக் கைஸ். லாஸ்ட்ல படமும் முடியுது. இந்த படத்தோட கதை கைஸ். இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு அர்தலிங்கான பெஸ்ட்டான படம். இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்துச்சா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணிருங்க. பை கைஸ்.